ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 12/6/2025 ஒரு சில முக்கியமான செய்திகள் பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா யூஎஸ் இன்ச் க்ளோசர் டு லிமிடெட் ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக யூஎஸ் வந்து பார்த்திங்கன்னா கனடா, மெக்சிகோ, சைனா, இந்தியா, ஸோ இந்த மாதிரி பல கண்ட்ரீஸ்க்கு வந்து டேரிஃப்லாம் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அதை தாண்டி நம்ம இந்தியாவும் யூஎஸும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் லைட்டாக க்ளோஸ் ஆகிட்டு ஒரு சில லிமிட்டடான ஒரு சில திங்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான டேரிஃபை விட கொஞ்சம் கம்மி பண்ணி பார்ஷியல் டேரிஃப் ரிடக்ஷன் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டட் ட்ரேட் அக்ரிமெண்ட்டை அக்செப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து நம்மளுடைய இந்தியாவில் நிறைய அது இருக்குது, யூஎஸில் வந்து டெஃபிசிட்டாக இருக்குது அப்படின்னும் போது ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்க்கு வராங்க ஒரு சில லிமிட்டடான ட்ரேடுக்கு மட்டும். ஸோ இது வந்து ஒரு சில பர்டிகுலர் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் தென் ஒரு சில பர்டிகுலரான ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும்தான் இது. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே ஒரு சில டேரிஃப் ரிடக்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ அவள் தான் அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கொஞ்சம் வந்து நம்ம இந்தியாவும் யூஎஸை கொஞ்சம் க்ளோஸ் ஆகிருக்கோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஒரு லிமிடெட் ட்ரேட் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இது வந்து கம்மிங் நவம்பர் இல்லை டிசம்பர் 2025 வந்துடும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த சென்னை இதிலலாம் அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. தமிழ்நாடுல வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். தமிழ்நாடு டு செட்டப் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் டு ஐடென்டிஃபை இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் அப்படின்றவங்களை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி நிறையவே பார்த்துருப்போம். ஸோ இந்த தேவை இல்லாமல் நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நிறையவே சுற்றி நிறைய பவுண்ட்ரி கண்ட்ரிஸால் இருக்குது. பாகிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், நேபாள், மியான்மார், ஆப்கானிஸ்தான், இந்த மாதிரி பல கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெய்பரிங் கண்ட்ரிஸாக இருக்குது. ஸோ இதனால் வந்து நம்ம நிறைய தேவையில்லாமல் இல்லீகலாக இமிக்ரெண்ட்ஸ் நிறையவே இருக்குது, நிறைய வந்து பவுண்ட்ரிஸ் இருக்குது. அப்படின்றதுனால அந்த இடத்துலலாம் ஏதாச்சும் ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ இல்லை பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி நடந்ததுன்னா இல்லீகலாக வந்து நிறைய பேர் மக்கள் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனால் நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸாக இல்லாமல் நம்ம இதனால் நிறையவே வந்து இப்போது சந்திக்கிறோம் இல்லையா. நிறைய கிரிமினல்ஸ், நிறைய க்ரைம்ஸ்லாம் நடக்குது. அந்த மாதிரி ஒரு சில நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஏன்னா நம்ம இப்போ ரீசெண்டாக கூட அந்த நார்த் ஈஸ்டர்ன் சைட்ஸ் பார்த்தோம். மியான்மார்லேருந்து நார்த் ஈஸ்டர்ன் சைட்ஸ், அந்த அருணாச்சல் பிரதேஷ், அந்த இஷ்யூவெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி தேவையில்லாமல் நிறைய பேர் வர்றதுனால நமக்கு இங்கே நிறைய பாப்புலேஷன், ஆல்ரெடி இங்கே பாப்புலேஷன் அதிகம். ஸோ பாப்புலேஷன் அதிகமானாலே ரொம்ப வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ், க்ரைம்ஸ்லாம் வந்து அதிகமாகும் அர்பன் ஏரியாஸில். ஸோ அதுக்கும் ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடுது. அதுவும் ஒரு இல்லீகலாக வர ஒரு பர்சன் வந்து இங்கே வந்து டக்குன்ட்டு எந்த ஒரு தப்பும் பண்ண முடியாது அப்படின்ற நம்ம ஒரு அஷ்யூரிட்டி கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போதைக்கு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் என்ன இது சவுத் சைடில் தானே இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிறதுலே நம்ம இந்தியாவில் வந்து ஒரு சில மேனுஃபேக்சரிங் ஹப்ஸில் வந்து நல்லாவே ஒரு மேனுஃபேக்சரிங்க்கு ஹப்பாக இருக்குது. இப்போ திருப்பத்தூர், கோயம்புத்தூர், ஈரோடு சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறையவே இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துலலாம் சீப்பான லேபர்ஸ்க்காக ஒருவேளை நிறைய இமிக்ரெண்ட்ஸ், இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் வந்திருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து யோசிக்கிறோம், இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அங்கேயே அனுப்புறதுக்காக, அவங்களோட சொந்த நாட்டுக்கே அனுப்புறதுக்கான ஒரு மிஷன் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ அதாவது STF அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு டீமை செட் பண்ணி இந்த மிஷனை வந்து நடத்திட்டுருக்காங்க. ஸோ அது வந்து இது ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்தான். ஸோ மற்றபடி இங்கே அவ்வளோது இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ எடிட்டோரியல் பேஜ்க்கு போயிடலாம். எடிட்டோரியல் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ரீகவுண்டிங் வெல்ஃபேர் ஸ்டோரி இன் எண்டிங் சைல்ட் லேபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இந்த ஆர்டிக்கல் இன்றைக்கி ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜூன் 12 அன்றைக்கி இந்த டே வந்து என்ன நம்ம கொண்டாடுறோன்னு பார்த்திங்கன்னா இது வந்து டே அகெயின்ஸ்ட் சைல்ட் லேபர் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்த டேவை வந்து அகெயின்ஸ்ட் சைல்ட் லேபர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சைல்ட் லேபர் இது யார் எடுத்துகிட்டு வந்தாங்க பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் ILO தான் வந்து அவங்க தான் ஒரு ஸ்டார்டிங்கில் ஜூன் 12 வந்து நம்ம அவேர்னஸ்க்காக இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. குழந்தைகள் வந்து வேலை செய்கிறது அப்படின்றது நம்ம இப்போ அது வந்து ஒரு குற்றமான ஒரு விஷயமாக தான் நம்ம இப்போ வரைக்கும் கருதுகிறோம். நம்ம லா மூலிமா ஆர்டிக்கல் 23, 24 கூட நார்மலாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கூட ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்றது கீழே இது வரும். ஸோ இது தாண்டி நிறைய சைல்ட் லேபர் ப்ரிவென்ஷன் ஆக்ட் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு இல்லையா. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள்னால இது வந்து தப்பு தான், ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக தப்பு தான். இது தப்பா ரைட்டாக
இவங்களோட சிச்சுவேஷன் இப்படி இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இது கம்ப்ளீட்டாக தப்பு தான் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுக்கான பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ இந்த மாதிரி பல ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இல்லையா. பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ, அப்புறம் இந்த பென்சில் போர்ட்டல் அப்படின்ற மாதிரி இந்த மெயினாக இந்த லேபர்னஸ் கம்மி பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் மூலிமா நம்ம கவர்மெண்ட்டும் வந்து ஸ்டெப் எடுத்துகிட்டே இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு டே அகெயின்ஸ்ட் சைல்டு லேபர் அப்படின்றது நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 160 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து குளோபலாக, நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்தியாவை தாண்டி பல கண்ட்ரீஸில் வந்து பல காண்டினென்ட்ஸ் கண்ட்ரீஸ் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெயினாக ஆஃப்ரிக்காவில் நிறையவே இருக்காங்களாம், அது இன் ஏஷியா அண்ட் பசிபிக் ரீஜியன்ஸ்லையும் நிறைய இருக்காங்க. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, COVID-19 பேண்டமிக் வந்தது இல்லையா. ஸோ அந்த டைமில் நார்மலாக இப்போ நம்ம மிட் டே மீல் ஸ்கீம் அப்படிலாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து அப்போ நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைகளுக்கும் சாப்பாடு வந்து கிடைக்காம போயிருந்தது. அப்போ அந்த டைமில் ஸ்கூல் நிப்பாட்டினது. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்களையும் அவங்க அம்மா அப்பா வந்து வேலைக்கு கூட கூப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா ஃபினான்ஷியலாக இன்ஸ்டேபிளாக இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க குழந்தையும் வந்து கூப்பிட்டு போடுறாங்க. ஸோ இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த சைல்ட்ஸ் வேலை செய்கிற இடத்துல நம்ம வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்காக. அண்ட் தென் நிறைய இந்த சைல்டு லேபர் ப்ரொஹிபிஷன் ஆக்ட், சைல்டு எஜுகேஷன் ஆக்ட், இந்த மாதிரி ஆக்டெல்லாம் எடுத்துகிட்டு லேபர்னஸ் சைல்டு லேபரை கம்மி பண்ணுறதுக்கான ஒரே ஒரு ஆயுதம் நம்மக்கிட்ட வந்து சைல்டு எஜுகேஷன் தான் நமக்கான ஒரு மிகப்பெரிய ஆயுதம். ஸோ இது ரெண்டுத்துலேயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி, அதாவது லேபர்லேருந்து ப்ரொஹிபிட் பண்ணுறது அண்ட் தென் எஜுகேட் பண்ணுறது, இது ரெண்டுத்துலேருந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அண்ட் தென் இந்த மாதிரியான நிறைய ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வரணும். அண்ட் தென் நிறைய இந்த குறிப்பிட்ட செக்டார்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பீடி செக்டார், பீடி ஃபேக்ட்ரிஸ், அப்புறம் வந்து இந்த கார்பெட்டை வீவிங் பண்ணுறது, அண்ட் தென் இந்த பட்டாசு தயாரிக்கிறது, இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து மோஸ்ட்லி சின்ன பசங்க தான் வேலை செய்வாங்க. இந்த மாதிரியான இடத்துல வந்து நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது தாண்டி நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லையா, எஜுகேஷன் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஆயுதம் நம்ம இந்த லேபர்ஷிப்பை வந்து கம்மி பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஸ்கூல் ரிட்டென்ஷன் பண்ணலாம். தென் என்ரோல்மெண்ட்டை நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம். என்ரோல் ஆகுங்க, லைக் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நீங்கள் வந்து சேருங்க அப்படின்ற மாதிரி. நார்மலாக எஜுகேஷன் அப்படின்றது கவர்மெண்ட் ஸ்கூலில் இல்லை, ஸ்கூலில் சேர்க்கணும். என்ரோல்மெண்ட் ரேஷியோ, ஸ்டூடெண்ட் இஸ் டு டீச்சர் ரேஷியோ, அது வந்து நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றதும் பார்க்குறாங்க. அண்ட் தென் இது தாண்டி வந்து எஜுகேஷன் குவாலிட்டி, எஜுகேஷன் ஆக்சசிபிலிட்டி, இது எல்லாமே நம்ம வந்து அவங்களுக்கு சாதகமாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை சைல்டு லேபரை கம்மி பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி சொல்லியிருந்தேன். அண்ட் தென் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா இந்த டே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த June 12 அப்படின்றது ஒரு டே அகெயின்ஸ்ட் சைல்டு லேபர், வேர்ல்டு டே அகெயின்ஸ்ட் சைல்டு லேபர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட் ஒன்லி இன் இந்தியா, வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இது அஃபெக்ட் ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 Maoists killed in Sukma, கவர்மெண்ட் டு கண்டினியூ ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. மாவோயிஸ்ட் நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி 2026 மாவோயிசம் அப்படின்றத ஃபுல்லாக வந்து எராடிகேட் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இதற்காக சர்ச் தேடி வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்ருக்காங்க. அந்த மாவோயிஸ்ட் அப்படின்ற பீப்புள்ஸே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இப்போ ரீசெண்டாக அண்ட் தென் ஆப்ரேஷன்ஸ், இங்கே ஆப்ரேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால நான் சொல்கிறேன், ஆப்ரேஷன் சங்கல்ப் அப்படின்றது மூலியமாக தான் இந்த சர்ச் பண்ணி கில் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு சில மாவோயிஸ்ட்டை. ஸோ மாவோயிஸ்ட்டை தேடி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அவங்கள மாற்றணும், அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ஃபுல்லாக அழிச்சிடணும். இதுதான் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டோடைய இப்போதைக்கு குறிக்கோள். ஸோ இது பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் சங்கல்ப் அப்படின்னு வச்சுருக்காங்க. இது ஆப்ரேஷன் செண்டூர் நடக்கும்போதே தான் இதுவும் ஆரம்பிச்சிது, இந்த ஆப்ரேஷன் சங்கல்ப் அப்படின்றது. ஸோ அதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அண்ட் தென் இதை தாண்டி இங்கெல்லாம் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதெல்லாம் நான் நல்லா ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே, இங்கே ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அண்ட் யூகே பற்றியும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. இந்தியா யூகே கேரி அவுட் ஜாயிண்ட் நேவல் எக்ஸசைஸ் இன் அரேபியன் சி. அரேபியன் சி அப்படின்றது இப்போ நம்ம ரீசெண்டாக நிறையா அங்கே நமக்கு செக்யூரிட்டி வந்து நமக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டோம் இல்லையா. இப்போ ரீசெண்டாக அதுவும் அந்த கேரளா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு
கப்பல் மூழ்கி போன ஒரு இன்சிடெண்ட், அண்ட் ஒரு கப்பல் எரிஞ்சு போன ஒரு இன்சிடெண்ட். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு அப்புறமா நம்ம மெயினாக நம்ம வந்து நேவலில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்றது நமக்கு நல்லாவே வந்து தெரிஞ்சிடுச்சு. ஸோ நம்மளும் இந்தியாவும் யூகேவும் சேர்ந்து அதுவும் மெயினாக இந்த அரேபியன் சி சைடில் நேவல் எக்ஸசைஸ் நிறைய வந்து ஜாயிண்ட்டாக பண்ண போகிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்மளோட 2 பேருடைய டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ராங் ஆகும். இன்னும் நிறைய நம்ம வந்து யூகே கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். அண்ட் தென் யூனிஃபைட் கண்ட்ரோல் ஆஃப் இன்டெக்ரல் ஹெலிகாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஒரு நல்ல குட் அபிப்பிராயம் இருக்கும். இதை தாண்டி ஆன்டி சப்மரைன் ஆப்ரேஷன்ஸ்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா கேரி அவுட் பண்ண போகிறாங்க. இதனால் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி மேரிடைம் செக்யூரிட்டியில் தான் நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி நமக்கு நேச்சுரலாகவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசாஸ்டர்ஸ் நடக்குது. அது தாண்டி வந்து நம்ம மேரிடைம் செக்யூரிட்டி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அப்படின்றதுனால 2 பேரும் சேர்ந்து அங்கே ஆன்டி சப்மரைன் ஆப்ரேஷன்ஸ்லாம் கூட நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். இங்கே வந்து ட்ரம்ப் சேஸ் யூஎஸ் சைனா டீல் இஸ் டன், டேரிஃப்ஸ் டு ஸ்டே அட் 55% அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து ஆக்சுவலி நம்ம இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் பார்த்தோம், இந்தியாவுக்கும் யூகேக்கும் பார்த்தோம். இன்றைக்கி நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து நம்ம நிறையவே பார்த்துருக்கோம். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்த்துருக்கோம். இதை தாண்டி யூஎஸ்க்கும் சைனாக்கும் இப்போ ரொம்ப மாதமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது இல்லையா. இவங்க வந்து அதிகப்படுத்தினாங்க, அவங்களும் அதுக்கு அதிகப்படுத்தினாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் முதல் அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது. அதுக்கப்புறமா வந்து 90 days வந்து ஃப்ரீ பண்ணாங்க. கொஞ்சம் இப்போதைக்கு வந்து சைலண்ட்டாக இருக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி 90 days வந்து அந்த மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, சைனாவுக்கு வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து 55%. ஃபர்ஸ்ட்டு வந்து ஆக்சுவலி 25, கனடாக்கும் மெக்சிகோக்கும் 25 இருந்துச்சு. அண்ட் தென் சைனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10%, இது எல்லாத்த விட 10% எக்ஸ்ட்ராவாக 35% இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா சைனாவும் இன்க்ரீஸ் பண்ணாங்க, லைக் யூஎஸ்ஏக்கு. அதுக்கப்புறமா வந்து சைனா வந்து அமெரிக்காவுக்கு லைக் யூஎஸ்ஏக்கு 125%, யூஎஸில் சைனா ப்ராடக்ட்ஸ்க்கு 135% டேரிஃபும் வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறமா இது ரொம்ப போயிட்டே இருக்குது அப்படின்றதுனால 2 பேரும் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை மூலிமா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணாங்க. அதுக்கப்புறம் 90 days ரிலாக்ஸேஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைனா ப்ராடக்ட்ஸ்க்கு யூஎஸ்ஏல 55% டேரிஃப் அப்படின்ட்டு வந்து டீல் டன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒத்துக்கப்பட்டுச்சு 2 பக்கமும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ இப்போ 55% கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கு ரிட்டனாக சைனாவும் ஏதாச்சும் பண்ணணும் இல்லையா. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ரேர் எர்த் மினரல்ஸ் அண்ட் தென் மேக்னட்ஸை வந்து அந்த பக்கம் எக்ஸ்போர்ட்டே பண்ணல. யூஎஸ்ஏக்கு வந்து எக்ஸ்போர்ட்டே பண்ணல சைனா, ரேர் எர்த் மினரல்ஸையும் மேக்னட்ஸையும். ஸோ அதை வந்து இப்போ வந்து மறுபடியும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சைனா. அண்ட் தென் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஈவன் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தோம் இல்லையா, யூஎஸ்ஏ வந்து அவங்களுடைய ஸ்டூடெண்ட் வீசாவை கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்றது. ஸோ அதை வந்து சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நிறைய பேரே வந்து சைனாலேருந்து வந்து படிக்கிற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2 விஷயங்கள் நம்ம யூஎஸ் வந்து சைனாவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் சைனாவும் வந்து இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அண்ட் தென் மேக்னட்ஸ் இதெல்லாம் வந்து மறுபடியும் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி இந்த ஸ்போர்ட்ஸ்லலாம் இப்போதைக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ ஃபைனலி தென் இதை பற்றி நம்ம ஜஸ்ட் பாருங்கள். இதை பற்றி நிறையவே நம்ம பார்த்துட்டோம் நிறைய வாட்டி. டிஃப்ரெண்ட் அப்ரோச் டு த கேஸ்ட் சென்சஸ் அப்படின்றது. கேஸ்ட் சென்சஸ் பற்றி நம்ம டெய்லி பார்த்துட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே மார்ச் 2027 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நியூ சென்சஸ் கையில் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் மற்றபடி ஸோ ஃபைனலி வி ரீச் 10 minutes. இந்த மாதிரி முக்கியமான செய்திகளை சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.